Beloved brother, sister, and friends, greetings to all of you in the sweet name of Lord Jesus Christ. How are you all? Hope you are all very well with the lot of blessing of our Lord Jesus Christ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்களா? கடந்த தினத்தில் கிறிஸ்து பிறப்பின் நாளை கொண்டாடிவிட்டு அடுத்த ஒரு புதிய வருடத்தின் பிறப்பின் தினத்துக்காக கொண்டாடுவதற்காக நாம் காத்திருக்கிறோம். Let me read the word of God written in the book of Deuteronomy chapter 2 verses 7. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். The Lord your God has blessed you in everything you have done. உன் தேவனாய கர்த்தர் உன் கைக்கிரிகளெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். பிரியமானவர்களே, கடந்த வருடத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்த தேவனுக்கு முதலாவதாக நன்றி செலுத்துவோம். இந்த வருடத்தில் ஒரு சில பேர் புதிய வீடு வாங்கியிருக்கலாம், புது வாகனத்தை வாங்கியிருக்கலாம், அல்லது புதிய வேலை கிடைத்திருக்கலாம், நோயிலிருந்து விடுபட்டு ஒரு புதிய சுகத்தை கண்டிருக்கலாம், புதிய திருமணங்கள் ஆகியிருக்கலாம், அல்லது கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டிருக்கலாம், குழந்தைகள் பெற்றிருக்கலாம், அல்லது விபத்துகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்து நம்முடைய தேவன் நம்மை எல்லாவற்றிலிருந்து விலக்கி காத்திருப்பார். இப்பேற்பட்ட நல்ல கிரியைகளை செயல்களை செய்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவதாக நன்றி சொல்லுவோம். அடுத்து, இப்பேற்பட்ட காரியங்களை கிடைக்காமல் இருக்கும் ஒரு சில பேர் இருந்திருக்கலாம். அவர்களுக்காக என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும், கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும், சோர்ந்து போகக்கூடாது, திடமனதோடு இருக்க வேண்டும். அடுத்து, கடந்த வருடத்தில் இருந்தவர்கள் இந்த வருடத்தில் ஒரு சில பேர் இல்லாமல் இருந்திருக்கலாம். இறந்தவர்களுக்காக இளைப்பாறுதலையும் அவர்களை விட்டு பிரிந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் தர நாம் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் இந்த விஷயத்தில் 2 காரியங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது காரியம், தேவைகளை சந்திக்க தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். 2வது காரியம், அவர் செய்த நன்மைகளுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லா அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லா அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கும் நல்ல தந்தை, இந்த அருமையான காலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம் சாமி. கடந்த வருடங்கள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல காப்பாற்றி எங்களுடைய தேவைகளாம் சந்தித்து உமது கிருபையாலும் இரக்கத்தாலும் எங்களை வழித்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இறைமகன் இயேசு மூலம் எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you friends. See you in the next reel. Till then, it is Sarul from Bangalore. Wish you all Happy New Year in advance. God bless you. Bye bye.